ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவ்யூஸ் ஐடியாவோடு தான் வந்திருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டைமில் நம்ம வாங்கக்கூடிய இந்த டீ கப்பு, ஜூஸ் கப்லாம் வந்து வேஸ்ட்டாக மீதமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இந்த மாதிரி கிடக்கிற காலியான பாக்ஸஸ்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே வந்து ஒவ்வொன்றுமே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அது என்னென்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வந்து என் பொண்ணோட ஆக்சசரிஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சு பார்க்கும்போதே குப்பையாக இருக்குது பார்த்தீங்களா? அர்ஜென்ட் சமயத்தில் தேடும்போது கிடைக்காது. ஸோ இதை வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கனால அந்த வைக்கக்கூடிய கப்பு வந்து கரெக்டாக பத்திடுச்சு. ஸோ கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு கப்லையுமே நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு 4 கப்பு மட்டும் தான் நான் வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா என்கிட்ட பாக்ஸஸ் இருக்கனால தனியாக இதில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வந்து நான் டீ கப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருந்தனால இந்த பெரிய கப் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்ம இந்த பாக்ஸில் வந்து ஒரு 4 கிளாஸ் கிட்ட வைக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நம்ம ஒன்று ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வளையல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி ரப்பர்லாம் கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இன்னொன்றுத்துல வந்து பிள்ளைங்க, அதாவது பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கா அப்படிங்கன்னா குஷி கிளிப், இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு டம்ளர் வந்து நம்ம நகை வெட்டி, அதுக்கப்புறம் வந்து ஐலைனர், லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் மணியெல்லாம், கழுத்து மணியெல்லாம் போடுறாங்க, குட்டி குட்டி செயின்லாம் போடுறாங்கன்னா ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம். சென்டராக காலியாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நான் வந்து வாட்ச் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வேணுன்ற பொருள் சட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம், அழகாக எடுத்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னுமே வந்து ஒரு சில பொருட்கள்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் துணி தைக்கக்கூடிய பின்னு, அதுக்கப்புறம் வந்து நூல். ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இதில் வந்து போட்டுக்கிறது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளேயுமே வந்து நம்ம கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 4 கிளாஸ் கிட்ட வந்து நான் உள்ளே வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஸோ இந்த மாதிரியான ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் மறுநாள் வந்து அர்ஜென்ட்டாக நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில பொருட்கள், அதாவது நம்ம எதனா வந்து குழம்பு வைக்கிறதுக்கோ லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கோ தேவையான வெஜிடபிள்லாம் வந்து இந்த மாதிரி கூட கட் பண்ணி நீங்கள் அழகாக பாக்ஸஸ்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா மறுநாள் வந்து அழகாக நீங்கள் எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டைமே மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த மாதிரியான ஐட்டங்கள் போட்டுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து இஞ்சி, இந்த மாதிரி டீ போடுறதுக்கெலாம் வந்து தனியாக கொஞ்சம் நம்ம இஞ்சி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். நடுவில் கேப் இருந்தாலும் ஒரு சின்ன டம்ளர் நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் என்ன வந்து கட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போவே ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இதே போல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட இது கூட வச்சுக்கலாம். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் பாருங்கள். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வந்து அஞ்சரை பெட்டி இல்லைன்னா கவலையை விடுங்க. ஸோ இந்த டீ கப் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கல, இது வந்து கொஞ்சம் சின்னதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்ம வந்து அழகாக போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்க தேவையில்லை. நம்ம சமைக்கும் போது ஒவ்வொரு பொருளுமே வந்து அப்பப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவையான பொருள் ஒரே இதில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் இந்த மாதிரிலாம் ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து நம்ம மணி சேவ் பண்ணி வைக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு சில இதில் வந்து நோட்டும் ரூ. 10 ரூ. 20 நோட்டும், ஒரு சில இதில் வந்து சில்லற காசுகளும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அர்ஜென்ட் சமயத்தில் நம்மளுக்கு சில்லற காசு தேவைப்படும் போது, நம்ம கடைகளுக்கு, அண்ணாச்சி கடைகளுக்கு போகும்போது எதனா வாங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனே எடுக்கிறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்கனாவே போதும். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி குக்கரில் வந்து நம்ம அப்பப்போ வந்து
பொங்கி விழும். அதுமாரி பொங்கி விழுகிறனால அதாவது கேஸ் அடுப்புக்கு மேல, அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் மேலலாம் விழுந்துரும். ஸோ இந்த மாரி பொங்கி வடியாம இருக்கிறதுக்காக இந்த மாரி நீங்க விசில் அதாவது இந்த கப்ப போட்டு அதுக்கு மேல வந்து விசில வந்து இந்த மாரி லாக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்ப நான் வந்து விசில் அடிச்சத நான் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வெளிய பொங்கி வராம, அழகா வந்து உள்ளயே வந்து கலெக்ட் ஆயிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியுதுங்களா? சூப்பரா வந்து பாருங்க விசில் வருது. ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வரவே இல்ல. ஸோ கண்டிப்பா இது வந்து உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. உள்ளுக்கு விசில் அடிச்சு அப்படியே விழுந்தது. ஸோ இதுவா நீங்க ஒரு சில டைம்ல வந்து பருப்போ வேற எதுனா வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இந்த மாரி போட்டு நீங்க வைக்கிறீங்கன்னா, அதனுடைய இதெல்லாமே வந்து மேல தெரிச்சிரும். ஸோ இந்த மாரி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் பாருங்க. நம்ம வீட்ல வந்து இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் இத காட்டுறேன். நம்ம வீட்ல வந்து ஆயில் டிஸ்பென்சர் வாய்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல ஃபனல் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாரி சமயங்கள்ல இந்த மாரி ஒரு கப் இருந்தா எடுத்துங்க. சென்டரா வந்து இந்த மாரி ஓட்ட போட்டுக்கங்க. இப்ப பாருங்க, இந்த சின்ன பாட்டில்ல இந்த சின்ன ஓட்டையில நான் ஆயில் எந்த அளவுக்கு அழகா நான் ஃபில் பண்றேன். ஸோ பாருங்க எண்ணெய் ஊத்தியாச்சு. ஸோ நான் இந்த கிளாஸ நான் எடுத்துடுறேன். இப்ப பாருங்க, கொஞ்சம் கூடி வந்து அந்த நம்ம ஊத்துன அந்த பாட்டில சுத்தி கொஞ்சம் எண்ணெய் கூடி வந்து கீழ ஊத்தவே ஊத்தியிருக்காது. பாருங்க, சூப்பரா வந்து உள்ள ஆயில் வந்து நல்லா அழகா ஃபில் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கீழ வடியவே இல்ல. ஸோ கண்டிப்பா இந்த மாரி ஃபில்டர் பண்ணதுக்குமே நீங்க அழகா நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு முன்னாடி, ஸோ அதில வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அத வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு முன்னாடி இந்த மாரி நீங்க அதெல்லாமே எடுத்து, ஸோ இந்த மாரி ஒரு கப் ஒண்ணு வச்சுக்கோங்க. இதில வந்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பாத்திரம் கழுவுறதுமே வந்து சுலபமா இருக்கும். ஏன்னா நம்ம அதில ஃபுட் பார்ட்டிகிள்லாம் இருக்கறனால, நம்ம கழுகும்போது அந்த ஸ்க்ரப்பர்லயுமே அது ஒட்டிக்கும். அதே மாதிரி நம்ம அந்த சிங்க்ல டேப் போற வழியிலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுட் பார்ட்டிஸ்க்குலாம் அப்படியே விழுந்துரும். ஸோ இந்த மாரி ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டே எடுத்து போட்டு இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம கழுவுறதுக்குமே வாட்டமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல இந்த மாரி ஷாம்பூ கவர்லாம் வந்து பாத்ரூம்ல குளிச்சுட்டு அப்படி இப்படி வச்சுருவோம். ஸோ இந்த மாரி வைக்கிறனால ஒரு சில டைம்ல கீழ விழுந்து, அந்த நம்ம பாத்ரூம் தண்ணி போற வழியில அங்க அப்படியே குப்பையா கிடக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து வாஷ்ரூம்ல இந்த மாரி ஒரு கப்பு வச்சுக்கங்க. நம்ம யூஸ் பண்ணுகிற இந்த ஷாம்பூ கவர் ஆகட்டும், கம்ஃபர்ட்டோட கவர் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து போடுறதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி போடுறனால நீட்னஸா இருக்கும். ஸோ அதில வந்து ஃபுல்லா சேர்ந்துச்சுனாலும் அழகா நம்ம டஸ்ட்பின்ல வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பாருங்க, ஒரு 2 டீ கப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சின்ன அளவு, இன்னொன்னு வந்து ரொம்ப சின்ன அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒண்ணுத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நான் அரிசிய தான் ஃபில் பண்ண போறேன். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வீட்ல வந்து பத்தியெல்லாம் வந்து கொளுத்தி வைக்கிறதுக்கு பத்தி ஸ்டாண்ட் இல்ல அப்டின்னா, இத வந்து நம்ம அழகா வந்து பத்தி ஸ்டாண்டு மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாரி வச்சுட்டிங்கனாவே போதும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய சாம்பல் எல்லாமே உள்ள கலெக்ட் ஆயிரும். நல்லா அழகா வந்து ஸ்டிப்பாவும் நிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சு பாருங்க. ஒன்ஸ் நீங்க இத எடுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா, அப்பப்போ வந்து பத்தி நம்ம ஏத்துறதுக்கு இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து சின்ன கப்பு எடுத்தேன்ல, ஸோ இதையுமே வந்து ஒரு சிலர் வீட்ல இந்த மாரி கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதில வந்து அரிசி போட்டு அரிசிக்கு மேல வையுங்க. நான் அப்படியே வந்து வீடியோ காட்டணுன்றதுக்காக டைரக்ட்டா வச்சுட்டேன். ஸோ கொஞ்சமா அரிசி போட்டு அதுக்கு மேல இத வச்சுருங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா அந்த சாம்பல் எல்லாமே விழுகும். ஏன்னா ஃபுல்லா எரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த கப்பு கீழ வந்து இதாயிடும். ஸோ நீங்க அரிசிய மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேல வைங்க. அடுத்து நம்ம வீட்ல வந்து கரண்ட் போச்சுன்னா மெழுகுவர்த்தியெல்லாம் கொளுத்தி ஏத்தி வைப்போம்ல. ஸோ ஏத்தி வைக்கும்போது கீழ அந்த நம்ம வைக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல வந்து அப்படியே அந்த மெழுகுவர்த்தி உருகி, அந்த இடமே வந்து ஒரு மாரி ஆயிரும். எப்பொழுதுமே வந்து மெழுகுவர்த்தியெல்லாம் கொளுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி நீங்க இந்த கப்ல கொளுத்தி வச்சீங்கன்னா, அதுலேருந்து வடியக்கூடிய அந்த மெழுகினுடைய இதெல்லாமே வந்து உள்ள அழகா கலெக்ட் ஆயிரும். ஸோ இதுலயுமே வந்து இன்னொன்னு யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். அந்த மெழுகுவர்த்தி கடைசி முட்டமே வந்து எரிஞ்சு முடிஞ்சுச்சுன்னா, அதனுடைய இது இருக்கும்ல மெழுகுவர்த்தி அதே வந்து ஒரு தனியா ஒரு பாத்திரத்தில கிராம்புலாம் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி மறுபடியுமே வந்து நீங்க ஒரு திரிய வச்சு ஏத்துனீங்க அப்படின்னா, நல்ல இந்த கொசு தொல்லைக்கெல்லாம் வந்து நல்ல வந்து ரொம்ப ரிலீஃபா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, இந்த மாரி பருப்பெல்லாம் வாங்கணும் அப்டின்னா, நம்ம ஒரு சில பாட்டில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணும்போது, ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி போடும்போது, கீழ எல்லாமே வந்து சிதறி விழுந்துரும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி அதாவது இந்த கப்போட கீழ் பகுதியில வந்து கட் பண்ணிட்டு, இந்த மாரி நம்ம போடக்கூடிய அந்த பாட்டில்ல வச்சுருங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஃபில் பண்ணீங்க அப்டின்னா, அழகா சூப்பரா உள்ள ஃபில் ஆயிரும். பாருங்க, கொஞ்சம் கூட கீழ கொட்டாம அழகா ஃபில் ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்து நம்ம கிச்சன் ரூமில் ஒரு சில பொருட்கள் அதாவது மெயின் இந்த கத்தி ஸ்பூன் அர்ஜென்ட் சமயத்தில் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம அழகாக இந்த கப்பை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆணி இருந்தால் போதும். ஸோ கப்பை இந்த மாதிரி கயிறு 2 சைடுமே இந்த மாதிரி கட்டிட்டு தொங்க விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஸ்பூனு கத்தி இந்த மாதிரி அழகாக இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கப்பு வச்சு நான் சொன்ன ரிவ்யூஸ் ஐடியாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.